ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு லுக்கிங் கிளாஸ் யூடியூப் சேனல். நாம் ஜனநாயகத்தின ஒரு விரிவான விளக்கத்தோட டாக்டர் தீபமாலா அவர்களை சந்தித்து பேசிக்கிட்டு இருக்கோம். சென்ற வாரத்தின் தொடர்ச்சியாக மறுபடியும் மேலும் அவர்களோடு அளவலாகவும் வாங்க. மேடம், நாம் பேசிகிட்டு இருந்தப்போ ஒரு விஷயத்தை நீங்கள் அழுத்தமாக சொன்னீங்க. வலுவிழந்த மக்கள் வலுவிழந்த ஜனநாயகத்தை உருவாக்குறாங்க அப்படின்னு ஒரு விஷயத்த நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க. அந்த வலுவிழந்த மக்கள் அந்த வலுவிழந்த ஜனநாயகம்ங்கிறதோட பல்வேறு பரிமாணங்கள் என்னவாக இருக்குங்கிறத கொஞ்சம் விளக்கமாக சொல்கிறீங்களா? நான் ஒரு உதாரணத்தோடு இதை நான் விளக்கணும்னு ஆசைப்படுறேன். நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம நிறைய ஸ்டேட் லெவல் ப்ராஜெக்ட்ஸ்லாம் எடுத்து நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி இந்த வாட்டர் பாடிஸ், அதோட ரெஸ்டரேஷன், அதாவது இந்த நீர்நிலைகளை தூர்வாடுறது, இதெல்லாம் அங்கே போய் பார்க்கும்போது ஒரு இடத்துல அது ஒரு பெரிய நீர்நிலை, அங்கே ஒரு 30 குடும்பங்கள் அங்கே வாழ்ந்துட்டு இருந்தாங்க அந்த கரையில். அப்போ அவங்க இந்த இருளர் சமூகத்தை சேர்ந்தவங்க. அங்கே பார்த்திங்கன்னா அவங்களுடைய அந்த வீடு, அவங்க இருக்கக்கூடிய அந்த நிலைமை, அவங்களுடைய போட்டிருக்கிற அந்த ட்ரெஸ்ஸு, இத்தனைக்கும் பார்த்திங்கன்னா அது ஒரு இண்டஸ்ட்ரியல் காரிடார். அந்த இடத்துல அவங்கள பார்த்தோன்னா அந்த 30 குடும்பங்களும் ரொம்ப ஒரு பரிதாபமான ஒரு நிலைமை. அவங்க கூட நம்ம இன்ட்ராக்ட் பண்ணும்போது அவங்க சொன்னது நாங்கள் ஒரு 135 வருஷமாக இந்த இடத்துல இருக்கோம். எனக்கு என்னென்னா, இவங்க அந்த 135 வருஷமாக இங்கே எப்படி நம்மளோட பார்வையிலிருந்தே அவங்க they all become invisible. அவங்க நம்மளோட பார்வையிலிருந்தே மறைக்கப்பட்டுட்டாங்களா, இல்லைனா எப்படி ஒரு சமூகம் இந்த இடத்துல இருக்க முடியும் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் தான் எனக்கு வந்துச்சு. அப்போ நம்ம அங்கே பார்க்கும்போது இப்போ அவங்களுடைய குடிசைகள் இருக்கிறாங்கன்னு சொல்கிறத தாண்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஓலை போட்டிருக்கு. அந்த ஓலைக்குள்ளே நாய் உள்ளே பூந்துச்சு அப்படின்னா வெளியே வந்துடும் அந்த பக்கமாக. ஸோ அந்த மாதிரி ஒரு ஜஸ்ட் ஒரு ஓலையை போட்டு, பட் 135 வருஷமாக இந்த மாதிரியான ஒரு நிலைமையில் இந்த மாதிரி மக்களை வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறதே ரொம்ப பெரிய. ஏதோ நம்மளோட இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம், நீங்கள் 135 வருடன்றதை விட்டுருங்க, இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் இவ்வளோ நாட்கள் கழித்தும் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறது ரொம்ப ஒரு உறுத்தலாக இருந்தது. ஸோ அந்த சமயத்தில் நம்ம அவங்கக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது அவங்க கேட்டாங்க, அம்மா எங்களுக்கு வீடு கட்டி கொடுக்க முடியுமா, எங்களுக்கு பட்டா இருக்குது. சரி, அப்போ பட்டா இருக்குது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அந்த தலைவர், அந்த குரூப்போட தலைவர் தான் என்கிட்ட பேசினார். அப்போ அவர் சொன்னார், எங்களுக்கு இந்த பட்டா இருக்கிறதுல வீடு கட்டி கொடுத்தீங்கன்னா நாங்கள் இது பண்ணிக்க முடியும். ஓகே, அப்போது உங்களுக்கு ஒரு வீடு கட்டுறதுக்கு எங்களுக்கு என்ன செலவாகுங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். அவர் சொன்னார், ஒரு 3000 ரூபாய் இருந்தால் எனக்கு சரியாக இருக்குமா. 3000 ரூபாயா? ஏன்னா 3000 அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு சின்ன அமௌண்ட் இல்லையா. அப்போ 3000 ரூபாவானுன்னா அவர் என்ன நினச்சிக்கிட்டாரு, அது அதிகம்னு நினச்சிட்டு, இல்லைம்மா என்னோடது கொஞ்சம் பெருசு இல்லைங்களா, மற்றவங்களுக்குலாம் அப்படி இருக்காது, மற்றவங்களுக்குலாம் கம்மியாக தான் தேவைப்படும். அப்போ எனக்கு ஒன்றும் புரியலை இவர் என்ன சொல்கிறாருன்னு. அப்புறம் அங்கே இருக்கிறவங்கள கூப்பிட்டு நம்ம அந்த பஞ்சாயத்து அங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே இருந்தாங்க. அப்புறம் அவர்கிட்ட கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுங்கள், ஏன்னா அவர் நம்மகிட்ட பேசுகிறதுக்கே ரொம்ப தயக்கமாக பேசுகிறாரு. அவங்க டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அவங்க சொன்னாங்க, அம்மா அவருக்கு 3000 அப்படின்றதே ஒரு பெரிய தொகை அப்படின்னு நினச்சிட்ருக்காரு. அவருக்கு அதை வச்சே எல்லாத்தையும் பண்ணிடலான்னு நினைக்கிறாரு. அவருக்கு அதோட கரெக்டான ஒரு இது தெரியாது. அவருக்கு 3000 ரூபாய்ன்றது அவர் அட் அ டைம் பார்த்தது கிடையாது. எனக்கு என்னன்னா, இப்போ இங்கே உண்மையாகவே நீங்கள் வலுவிழந்த மக்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. இன்றைக்கி நம்ம எங்கேயோ நிற்கிறோம், நம்ம க்ரோத் பேராமீட்டரில் நம்ம எங்கெங்கேயோ நம்ம மற்ற நாடுகளோட போட்டி போடுறோம். அப்போது இந்த இடத்துல அந்த ராஜேந்திரன்ற அவர் எங்கே நிற்கிறாரு அப்படின்னு தான் நான் பார்த்தேன். அந்த இடத்துல நான் அவர் கூட டிஸ்கஸ் பண்ணும்போது, இவர் இப்போ நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, இவருக்கு யார் இருக்கா இந்த இடத்துல. நீங்கள் இப்போ இவங்க விளிம்பு நிலையும் தாண்டி ரொம்ப ஒரு மோசமான நிலைமையில் இருக்கக்கூடிய மக்கள். இவங்களுக்கு இந்த ஜனநாயகத்தில் நம்ம என்ன ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம், இல்லை இவங்களுடைய இந்த துக்கத்தை தீர்க்கிறதுக்கு, இல்லை இவ்வளோ ஒரு வறுமையிலையும் இவ்வளோ ஒரு கஷ்டத்துலையும் இருக்கக்கூடிய மக்களுக்கு நம்ம என்னத்தை பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நிலைமையில் அவங்க எங்கே போவார், அவர் போய் நேராக கலெக்டரை போயிட்டு, டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸ் போயிட்டு கலெக்டரை போய் பார்த்து எங்களுக்கு இதை பண்ணி கொடுங்கன்ற நிலைமையில் அவர் இல்லை. கலெக்டர் ஆஃபீஸையே அவர் 10 தடவை யாராவது கூட்டிகிட்டு போனால் தான் அவர் போக முடியும். ஏன்னா அதுக்கப்புறம் நாங்கள் தொடர்ந்து முயற்சிலாம் பண்ணும்போது கூட அவர் போய் தான் நம்ம கூட்டிகிட்டு போனால் தான் அது செய்ய முடியுன்ற ஒரு நிலைமையில தான் இருக்குது. அப்படி பார்க்கும்போது இந்த மாதிரியான ஒரு வலுவிழந்த ஒரு குடிமக்கள் இருக்கக்கூடிய இது இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா, அப்போ இப்போ நீங்கள் மக்களால் மக்களுக்காக நடக்கக்கூடிய இந்த மக்களாட்சியில் இவர் இம்பார்ட்டண்ட்டான ஒரு பர்சன் இல்லையா. இப்போ எல்லாருக்குமே, இப்போ நீங்கள், நான், அவருக்கும் நம்மளோட கான்ஸ்டிடியூஷனில் சொல்லியிருக்கிறது படி பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஒரு டிஃப்ரென்ஸே கிடையாது. ஆனால் இவருக்கு நீங்கள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்தீங்கன்னா மட்டுமே இவர் அடுத்த நிலைமைக்கு வர முடியும். ஸோ அப்போ இந்த நாட்டுக்காக சரியான வகையில் அவர் ஒர்க் பண்ண முடியும்.
இப்படி ஒரு அதாவது இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் வந்து நம்மளுடைய சிட்டிசன்ஸை வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த ஜனநாயகம் அப்படின்றது வந்து ஒரு வலுவிழந்து தான் இருக்க முடியும். இப்போ இந்த வலுவிழந்த மக்கள் அப்படிங்கிற இவங்க வந்து எப்போவுமே இருந்துகிட்டே தான் இருக்காங்க. இன்னும் எவ்வளோ காலம் இருப்பாங்கங்கிறது நமக்கு தெரியாது. இப்போ அவங்களுடைய பங்கேற்பு அப்படின்னு பார்த்தோம்னா, ஜனநாயகத்துக்குள்ளே அவங்களுடைய பங்கேற்புன்னு பார்த்தோம்னா வெறும் ஓட்டு போடுவதோட மட்டும் நின்றுது இல்லையா? அதை தாண்டி அவங்க என்ன செய்ய முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஓட்டு போடுறதோடு நிற்கிறது மட்டும்தான் பிரச்சனையே. ஏன்னா இப்போ இந்த அவர் மிஸ்டர் ராஜேந்திரனையும் நம்ம என்ன பண்ணுறோன்னா வாங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் அவருக்குரிய ஓட்டு ஐடியெலாம் கொடுத்து அந்த டைம் மட்டும்தான் அவரை கூப்பிடுறோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு பட்டா இருக்கா, இல்லை ஏன் இவ்வளோ வறுமையில் இருக்கீங்க, இதெல்லாம் நம்ம வந்து அவர் கூட டிஸ்கஸ் பண்ணி அவரை வந்து செய்யறதுக்குரிய ஒரு விஷயங்கள் எங்கே நடக்கணும் அப்படின்னா அது வந்து அவரை பங்கேற்க வச்சா மட்டுமே முடியும். அந்த பங்கேற்க வைக்கிறதுக்குரிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆஸ் பர் த கான்ஸ்டிடியூஷன் நம்மளுக்கு வந்து 3 அரசாங்கங்களை குறிப்பிடுறாங்க. ஒன்று வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் அண்டு பஞ்சாயத்து கவர்மெண்ட்டு. ஏன் பஞ்சாயத்து கவர்மெண்ட்டு அப்படின்னு சொன்னால் இது ஏதோ ஒரு ஏட்டளவில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து சில விஷயங்களை கையாளணும், ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து சில விஷயங்களை கையாளணும். அதே மாதிரி பஞ்சாயத்து கவர்மெண்ட் அப்படின்றது இந்த முக்கியமான பொறுப்பு என்ன அப்படின்னா அந்த மக்கள் பங்கேற்பு. மக்கள் வந்து இப்போ நீங்கள் ஒரு பஞ்சாயத்தையுமே எடுத்துக்கோங்களேன். இப்போ இந்த இருளர் குடும்பங்கள் இருக்கக்கூடிய பஞ்சாயத்தை எடுத்தோம் அப்படின்னா அங்கே வந்து ஒரு இங்கே நம்மளுக்கு ஒரு 1000 ஒரு 5000 மக்கள் தொகை வந்து இருக்காங்க ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா. இப்போ இந்த 5000 பேருக்கான பங்கேற்பு எங்கே நடக்க முடியும்? அவங்களுக்காகத்தான் இந்த அரசாங்கங்கள் இருக்குது. ஆனால் இன்னைக்கு பிரச்சனை என்னன்னா இது வந்து பஞ்சாயத்து அரசாங்கங்களாக அங்கே நடக்கலை, இல்லை நடக்கிறதுக்குரிய சாத்தியக்கூறுகள் அங்கே இல்லை. அந்த மாதிரி தான் அது வந்து முழுக்க முடக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். ஸோ அப்படி பார்க்கும்போது இவர் எங்கே போய் அதை பற்றி சொல்ல முடியும்? இவர் போய் அங்கே சொன்னாருன்னா அதற்குரிய விஷயங்கள் நடந்தால் மட்டுமே இவர் வந்து அடுத்த கட்ட விஷயங்களை பற்றி அவரால் யோசிக்க முடியும். ஆனால் இன்னைக்கு நன்மையில் வந்து என்னன்னா அந்த மாதிரியான ஒரு பங்கேற்பு அப்படின்றது வந்து முழுமையாக முடக்கப்பட்டிருக்கு. ஏன்னா நம்ம வந்து கிராம சபை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம், அது மக்கள் பங்கேற்புக்கான சபை தான். ஆனால் அங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா கிராம சபை ஏதோ ஒரு சம்பிரதாயத்துக்காகத்தான் நிறைய இடங்கள்ல வந்து நடந்துட்டு இருக்கு. அப்போ இந்த கிராம சபை எப்படி நடக்கணும் அப்படின்னா அது ஒரு ரெவ்யூ மீட்டிங். இப்போ கிராமத்துக்கான சரியான செயல் திட்டங்கள், இப்போ ஈவன் இந்த மிஸ்டர் ராஜேந்திரன்லேருந்து எல்லாரையும் உள்ளடக்கிய செயல் திட்டங்கள், நீங்கள் அதாவது குப்புசாமியாக இருக்கலாம், முனிசாமியாக இருக்கலாம், குப்பம்மாவாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் அந்த பஞ்சாயத்தில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களை சேர்ந்த திட்டங்களை சரிவர அங்கே வந்து இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நீங்கள் போய் கேட்டீங்க அப்படின்னா எங்களோட ஊர் டெவலப் ஆகவே இல்லைன்னு சொல்லுவாங்க. ஸோ என்ன பிளான் வச்சுருக்கீங்க நெக்ஸ்ட்டு 2-3 வருஷத்துலேருந்து 5 வருஷத்துக்குள்ள இந்த ராஜேந்திரன் எங்கே நிற்கணும் இந்த 3 வருஷத்துலன்றதுக்கு நமக்குரிய திட்டங்கள் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இல்லை. நம்ம அந்த மாதிரியான ஒரு சயின்டிஃபிக் அப்ரோச்சில் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பாலிடிக்ஸ் இஸ் அ சயின்ஸ். ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில் நம்ம சுத்தமாகவே அந்த அறிவியல் பூர்வமான ஒரு அணுகுமுறை அப்படின்றது வந்து டோட்டலாக வந்து நெக்லெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நான் கண்டிப்பாக அதை வந்து நான் வலியுறுத்த விரும்புகிறேன். ஏன்னா இது வந்து நம்ம வந்து அந்த சயின்டிஃபிக்காகவே நம்மளுடைய அந்த டெமோக்ராட்டிக் கவர்னன்ஸ் வந்து இல்லை, அந்த மக்களாட்சியின் ஆளுகை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து இல்லை. அப்படியே அந்த ஜனநாயக கட்டமைப்பு வந்து வலுப்படுத்தப்பட்டு நான் ஒரு ராஜேந்திரனால் அங்கே பங்கெடுக்கும் போது மட்டுமே இதை வந்து நம்ம வந்து சாத்தியப்படுத்த முடியும். ஏன்னா அவருக்கு என்ன தேவைன்றதை நம்ம அங்கே தான் அறிஞ்சிக்க முடியும். அவர் வந்து நம்ம பங்கெடுக்க விட்டோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் 4 கிராம சபைகள் இருக்குன்னா ஒரு கிராம சபையுமே ஒரு ரெவ்யூ மீட்டிங், குவார்டர்லி ரெவ்யூ, எப்படி நம்ம கார்பரேட்ல குவார்டர்லி ரெவ்யூ பண்ணுறோமோ அந்த மாதிரியான ரெவ்யூ மீட்டிங். எத்தனை இடத்துல நீங்கள் அந்த மாதிரி ரெவ்யூ நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக எந்த ரெவ்யூ? ஏன்னா நீங்கள் முதல்ல திட்டங்கள் இருக்கணும். இப்போ நீங்கள் ஒரு ஸ்டார்ட் அப்பே எடுத்துக்கோங்களேன். ஒரு ஸ்டார்ட் அப்பை விட மோசமான நிலைமையில தான் நம்ம பஞ்சாயத்துகள் இன்னைக்கு இருக்குது. ஒரு ஸ்டார்ட் அப் எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த ஸ்டார்ட் அப் வந்து நெக்ஸ்ட் 3 to 5 இயர்ஸில் என்னென்ன பிளானு, எவ்வளோ அலோகேஷன், எப்படியெல்லாம் அது வரணும், நெக்ஸ்ட்டு அதோட பரிமாண வளர்ச்சி எப்படி இருக்கணும். இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து 12,525 பஞ்சாயத்துகள் இருக்குது. இதே மாதிரி தான் உங்களுக்கு அர்பன் லோக்கல் பாடியோடைய விஷயங்களும் இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த திட்டங்கள் சரிவர இருந்ததுன்னா இவர் வந்து இப்போ இருளர் இனத்தை சேர்ந்தவங்க அப்படின்னும் போது ட்ரைபல் வெல்ஃபேரில் வருவாங்க. ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டிஸ் வந்து அவங்களுக்கு இருக்குது. அப்போது அதை வந்து வச்சு நம்ம டிஸ்கஸ் பண்ணி எத்தனை
எத்தனை ட்ரைபல் குடும்பங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம டிஸ்கஸ் பண்ணி நம்ம பஞ்சாயத்தில் வச்சு இதெல்லாம் நம்ம ஒரு பஞ்சாயத்து அப்ரூவலாக போகும்போது தான் அது வரும். அதை விட்டுட்டு இன்றைக்கி என்ன நடக்குதுன்னா, மேலே வந்து உங்களுக்கு இந்த ரோடு கொடுத்துருக்கோம், உங்களுக்கு தெருவிளக்கு கொடுத்துருக்கோம், குடிநீர் கொடுத்துருக்கோம், இதை வச்சுட்டு நீங்கள் பண்ணுங்கன்னும் போது இந்த ராஜேந்திரனோட இல்லை உங்களுக்கு வந்து ஒரு 10 வீடு கொடுத்துருக்கோம், அதில் ராஜேந்திரனால போட்டி போட்டு அந்த 10 வீடை வந்து வாங்க முடியுமா? இல்லை 10 வீடு தான் தேவையா? கண்டிப்பாக கிடையாது. ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து நமக்கு தேவை இருக்குது. ஸோ அது டெமோக்ரஸி அப்படின்றது பார்த்தீங்கன்னா இது ஒரு பாட்டம் அப் அப்ரோச்சாக இருக்கணும். இது வந்து மோஸ்ட்லி ஆல்மோஸ்ட் 98% வந்து டாப் ட்ரிவனாக தான் இருக்குது. இப்போ இதில் டாப் ட்ரிவனாக இருக்குன்ற ஒரு விஷயத்த நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ அடித்தட்டு மக்கள், வெளிமநிலை மக்கள், இவங்களுடைய பங்களிப்பு இதில் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க. ஆனால் அவங்கள வந்து பங்களிக்க விடாமல், அவங்கள வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து அவங்களால அவங்களுடைய பிரச்சனைகளை சொல்ல முடியாமல் தடுக்கின்ற ஏதாவது விஷயங்கள் இருக்கா? ஏன்னா இன்றைக்கி நாடு வந்து நீங்கள் சொன்ன மாதிரி டெவலப்மெண்ட் ஆகிட்டு இருக்கு. நான் வெளியில் ரொம்ப நல்லா பெரியசாக போஸ்ட் பண்ணிக்கிறோம். நம்ம ஜிடிபி நமக்கு இப்போ இவ்வளோ ஜிடிபி இருக்குது, நம்ம போஸ்ட் பண்ணிக்கிறோம். நம்ம வந்து கிட்டத்தட்ட சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ்னு வேறு நம்ம ஒன்று வச்சுக்கிட்டு அதையும் வந்து நம்ம சைடு பை சைடாக எடுத்துக்கிட்டு போகிறதுக்கு முயற்சி பண்ணுறோம். இந்த எந்த விஷயத்துலையுமே இல்லாத இந்த அடித்தட்டு மக்களும் வெளிமநிலை மக்களும் அவங்களுக்கு வந்து அவங்கள பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கிறதுக்கு ஆனால் மெஷினரிஸே எதுவுமே ஃபங்க்ஷன் ஆகலையா? 12,000க்கு மேலே இருக்கக்கூடிய பஞ்சாயத்துக்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? 12,525 பஞ்சாயத்துக்கள் வந்து இங்கே இருக்காங்க. இது வந்து உங்களுக்கு இது வந்து கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட்டு. அதாவது வந்து பஞ்சாயத்து அரசாங்கமாக நடக்கணும் அப்படின்றது வந்து தட் இஸ் தி கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட். அப்போ பார்த்தீங்கன்னா சட்டத்தின் வழியான ஆட்சி, அதாவது டெமோக்ரஸி இஸ் ரூல் ஆஃப் லா. இது வந்து என்னன்னா நம்ம 1950 வந்து கான்ஸ்டிடியூஷனை வந்து ஏற்றுக்கிறோம், எல்லாருமே ஒரு மனதாக ஏற்றுக்கிறோம். ஏன்னா நம்மளோட கான்ஸ்டிடியூஷன் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் கான்ஸ்டிடியூஷன் இந்த வேர்ல்டு. அப்போது அந்த சட்டத்தின் வழியான நம்ம எல்லாரும் ஒத்துக்கிட்டு இது வழியாக தான் நம்ம வந்து நடக்கிறோம் அப்படின்றத ஒத்துட்டு தான் நம்ம உள்ளே வரோம். ஆனால் எந்த அளவுக்கு வந்து நமக்கு அதை பற்றின புரிதலோடு நடக்கிறோம் அப்படின்றதுல தான் நமக்கு பிரச்சனை இருக்குது. இப்போ நீங்கள் மக்கள் பங்கேற்போ இல்லைன்னா இவர் விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு மிஸ்டர் ராஜேந்திரன் வந்து உள்ளே வரத்துக்குரிய எல்லா விதமான சாத்தியக்கூறுகளும் நம்மளோட கான்ஸ்டியூஷன் படி கொடுக்கப்பட்டிருக்கு, இல்லை அந்த பஞ்சாயத்து அரசாங்க சட்டத்தின்படி வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் அது பேப்பரில் இருக்குது. அதை வந்து வழிமுறைப்படுத்துறது தான் வந்து ஒரே நம்மளுடைய இதுவாக இருக்க முடியும். ஏன்னா நீங்கள் அதாவது கான்ஸ்டியூஷன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். அதில் வந்து இப்போ டீசென்ட்ரலைசேஷன் இல்லை வந்து அந்த லோக்கல் கவர்னன்ஸு, இப்போ எந்த ஒரு யாராக இருந்தாலுமே நீங்கள் ஏன் அவங்களால பார்ட்டிசிபேட் பண்ண முடியலை விளிம்பு நிலை மக்களால் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்கும்போது